ஆபி மாதம் 13ஆம் தேதி அன்று அல்ல வியாழக்கிழமை அன்று நம்முடைய ஆண்டவர் படையேற்பாட்டு பஸ்கா நியமத்தை எல்லாம் முடித்தார். ராப்போ தினத்தை ஸ்தாபித்தார். அந்த நாள் கெத்செமனேயில் நமக்காக மிகவும் பலவீனப்பட்டு கஸ்திகள் அடைந்தார். தரையில் விழுந்து மூங்குப்புற விழுந்து பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஊக்கமாக அதிக வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அவருடைய இரத்தம் வேறு பெருந்துளிகளாக தரையிலே அப்படியே சிந்தினது. மிகவும் பலவீனப்பட்டு ஜெபத்தை முடித்து விட்டு எழும்பி ஆண்டவர் ஒலிவமர நிழலிலே நின்றார். அன்றைக்கு முழு நிலா பௌர்ணமி நாள். பௌர்ணமி தான் அந்த வாரத்தில் தான் இந்த பண்டிகை நாள் வைக்கப்படுகிறது. காரணம், அது நடந்தது பௌர்ணமி நாளில். ஆண்டவனாக பாடுபட்டு மரித்த பௌர்ணமி நாளில். ஆகவே அந்த பௌர்ணமி வருதான் அந்த வாரத்தை கஸ்திவாரமாக்கி ஆண்டவர் பாடுபட்டதெல்லாம் வருகிறது. அப்பொழுது மர நிழலில் நின்றார். அப்பொழுது யூதாஸ் வருகிறதை பார்த்தார், அறிந்தார். மர நிழலில் விட்டு நீங்கி வெளிச்சத்தில் வந்து நின்றார். யூதாஸ் காட்டி கொடுத்தான். அன்றிரவே கைகளை பின்னால் வைத்து கட்டினார்கள். இடுப்பில் ஒரு விலங்கு போட்டார்கள். முன்னால் நின்று அந்த இடுப்பில் போட்ட விலங்கை முன்னாலும் கையில் கட்டினதான விலங்கை பின்னாலும் பிடித்து கொண்டார்கள். கற்பாறையிலெல்லாம் இப்படி தள்ளி தலையாவது உடையட்டென்று ஒன்று நடக்கவில்லை. பிரதான ஆசாரியனுடைய கொட்டாரத்தில் ஒரு குழி வைத்திருப்பார்கள். கைதியெல்லாம் கொண்டு போடுவார்கள். அவரை தூக்கி அங்கே போட்டு பின்னாங்க இருந்து எடுத்து அப்புறம் என்ன விசாரணை. வெள்ளிக்கிழமை அதிகாலமை தொட்டு நேரங்களுக்கு முன்னே விசாரணை. வெள்ளிக்கிழமை அன்று ஆபி மாதம் 14ஆம் தேதி அன்று அநியாயமாக 7 விசாரணைகள் செய்யப்பட்டார். அண்ணா ரிட்டையர்டான முன்னாள் பிரதான ஆசாரியன், காய்பா அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன், ஜனங்களுக்காக ஒருவன் மரிக்கிற நல்ல என்று தீர்க்கதரிசனமாக சொன்னவன். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக மரிக்கிற நல்ல என்று தீர்க்கதரிசனமாக சொன்னவன். அது ஆண்டவருடைய வார்த்தை. அண்ணா காய்பாவன் மாமன். சனகரி சங்கத்தார் ஆலோச சங்கத்தார் 70 பேராக இருந்த பிறகு 72 பேரானது. 2 முறை. பிலாத்து 2 தடவை. ஏரோது 1 முறை. ஏரோது மிகவும் அவமானப்படுத்தினான். ஏரோது போல மிக அவமானமான கேள்விகளும் அவமானப்படுத்தினது யாருமே இல்லை. வெறும் வேசிக்கலனும் விபச்சாரியும் வெறும் ஒன்று குதாதமான அவன் முன்னிலையும் கூட அப்படி ஆண்டவர் பரிதாபமாக நமக்காக அநியாய விசாரணை செய்யப்பட்டார். பிறகு பிலாத்து கல்தூணில் கட்டி வைத்து சாட்டவனால் 6 ரோமச்சேவர் போர்ச்சேவர்கள் அடித்து, மற்றபடி கையினால் முட்டெடுத்து இடித்து, மூங்கல் தடியினால் தலையில் அடித்து, தாடை ரோமத்தை எல்லாம் பிட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ அவ்வளவு ஆண்டவர் விரதா செய்து கடைசியில் ஒரு பாரமான சிலுவையை சுமக்க வைத்து 3 முறை விழுந்த போதும் 2 முறை அடித்தார்கள். 3ஆம் முறை அடிக்கவில்லை, மரித்து போவார் என்று. சிரேனவரானாகிய சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்தான். அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் பிரஜாதேன் என்று எண்ணினார்கள். அவன் யூதன். அவன் கருப்பனாயிருந்தான், ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ளவன். கரகருத்திருந்தானால பிரஜாதேன் என்று எண்ணினார்கள். யூதன். அவன் ஆண்டவருடைய சிலுவையை தாங்கி கொண்டு வந்தான். அந்த சிலுவையில் தான் ஆண்டவருடைய பரிசுத்தமான கரங்களை 2 ஆணிகளாலும் பரிசுத்தமான கால்கள் 2ஐயும் சேர்த்து ஒரு ஆணியாலும் கண்டாவி அங்கே அந்த பாறையில் தோண்டப்பட்டதான குடிக்குள்ளே அங்கே போட்டு சரீரமெல்லாம் கட்டுவிட்டு பரிதாபமான வேதனையோடு அந்த சிலுவையில் இருந்தும் கூட நமக்காக என்ன பண்ணினார்? பிதாவை இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்னிப்புக்காக நமக்காக வேண்டிய பண்ணினார். அவர்கள் நேர்மரமாக அடித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். இங்கே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கொண்டு என்னென்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படாதவர்கள் தெய்வத்தை எல்லாம் செய்கிறார்கள். பேசுகிறார்கள். சினிமா என்றாமாயும் வேண்டாத்தனங்கள் எல்லாம் பார்த்து ஆட விரோதமாக என்னென்ன செய்ய வேண்டுமா எல்லாம் செய்கிறார்கள். மந்திரம் செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார்கள். ஆண்டு விரோதமாக என்னெல்லாம் செய்கிறார்கள்? பொய், களவு, ஏசித்தன, உபச்சாரம், அநேக வேண்டாத்தனங்களை எல்லாம் கையில் வைத்து கொண்டு நடக்கிறார்கள். இது எவ்வளோ பயங்கரமானது! இது ஆண்டவரை எவ்வளோ வேதனைப்படுத்துகிற காரியம், எவ்வளோ ஆண்டவரை உருவ குத்துகிறதான காரியம். அநேக ஆணிகளாக உருவ குத்தினால் அதை விட கடுமையான காரியங்களை யார் ரட்சிக்கப்பட்டேன் 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 ரட்சிக்கப்பட்டேன்
என்று சொல்லுகிற கூட்டத்தார் செய்கிற அநியாயம் மற்றவர்களை விட தப்ப மாட்டார்கள். தீய உபயமே கிடையாது. ஆண்டவர் விரோதமாக செய்கிறது புரோகமாகும். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பாடுபட்டு என்னுடைய பாவங்களுக்காக இனி இந்த பாவத்தை செய்வது தீவ துரோகமாக ஆண்டவரை வேதனைப்படுத்துவதாகும், அவரை குத்துவதாகும், அவரை அடிப்பதாகும், அவரை பரிகாசம் பண்ணுவதாகும், அவரை துப்புவதாகும். அது ஒன்றும் கிடையாது. துணிகரமாக செய்கிறார்கள். தேவாக கடந்து செல்கிறார்கள். ஆண்டவரோ இரக்கமுள்ளவர், மன்னிப்பை நமக்காக கேட்டு வாங்கி வைத்திருக்கிறார். அதனால என்ன அப்படி போகிறது? அது எவ்வளோ காலம் போகிறது தெரியாது. அது எவ்வளவு காலம் அந்த வார்த்தை அது தடுக்க சொல்ல முடியாது. அநேக ஜனங்கள் தொலைந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி என்ன பண்ணினார்? அந்த வார்த்தை 40 ஆண்டு காலம் தடை செய்தது. அதோட அநேகர் அழிந்து போனார்கள், சிதறுண்டு போனார்கள். உலகத்துக்காக எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்? இது எவ்வளோ காலம் போகும்? ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், மனஸ்தாபப்படுத்துகிறார்கள், அவரை பாடுகள் மேல் பாடுகள் உட்படுத்துகிறார்கள். இதை நீ அறிய வேண்டும். ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது நீ கொடுத்து தப்ப மாட்டாய். ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, கடைசி நாள் நீ கணக்கு தப்ப மாட்டாய். ஆண்டவர் நமக்காக அந்த நாளில் 3 நாள் தூங்கி துடித்து நமக்காக பாடுபட்டு மரித்தார். சிலையிலிருந்து கொண்டு 7 வார்த்தைகளை பேசினார். இட்டுமுடக்கம் போன்ற வார்த்தைகளை பேசினார், மரித்தார். அன்றைய தினமே வெள்ளிக்கிழமை ஆபி 14ஆம் தேதி அன்றே சாயங்காலம் அடக்கம் பண்ணப்பட்டார். மறுநாளில் எல்லாம் என்ன, அவர் கல்லறைக்குள்ளே இருந்தார். பாதாளத்தோடும் மரணத்தோடு எல்லாம் போராடி வெற்றி சிறக்கிற அனுபவத்தோடு போராடி கொண்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். கல்லறையெல்லாம் உடைந்து தரித்து ஆண்டவர் உயிரோடு எழுந்தார்.